வணக்கம். அன்பும் அருளும் பெருகட்டும். ஆன்மாவை இயக்கும் 3 சக்திகள் அப்படின்னு போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ அதாவது ஒளி அப்படின்னா பிரகாசம், இன்னொன்று ஒளி அப்படின்னா அதிர்வு, இன்னொன்று காந்தம் அதாவது ஜீவகாந்தம். இன்றைக்கி நம்ம அந்த ஜீவகாந்தம் அப்படிங்கிறது என்னென்னு பற்றி பேச போகிறோம். இந்த ஜீவகாந்தம் அப்படின்னா அதை ஈர்ப்பு மையம், ஈர்ப்பு சக்தி. இது நமக்கு எப்போ உணர ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, குழந்தை பருவத்தில் இருந்து எடுத்துக்கங்க. 1 வயசு குழந்தைக்கு நமக்கு எதுவும் தெரியாது. அதுக்கப்புறம் இது அப்பா, இது என்னோடய பொருள், இது என்னோடய அக்கா, அண்ணன் அப்படிங்கிற அறிவு நமக்கு வளர வளர இந்த உணவு எனக்கு பிடிக்கும், இந்த உணவு எனக்கு பிடிக்காது, இவங்க ஃப்ரெண்ட்ஸு, இந்த ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த ஈர்ப்பில் பதிவாகுது. அங்கே நான் உருவாகுது. அந்த நானில் இந்த விருப்பு வெறுப்பாக பதிவாகுது. இந்த பதிவுகள் தான், அந்த விருப்பு வெறுப்புகள் தான் நமக்கு ஒவ்வொன்றா துன்பங்களாக வந்துக்கிட்டே இருக்குது. அது எல்லாத்துக்குமே தெரியும். சின்ன குழந்தையில இந்த பொம்மை எனக்கு பிடிக்கும்ன்ட்டு நம்ம எடுத்து வச்சோம்னா அது அண்ணன் தம்பி கூட சண்டை போடுவோம். அதுதான் விருப்பு வெறுப்பு. அங்கே பதிவாகும் போதே அந்த உணர்வுகள் அப்படியே மாறி மாறி நமக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது. நம்ம இன்னும் அதை பற்றி விரிவாக பேசலாம். அடுத்த வீடியோவில் இதை பற்றி நான் விரிவாக சொல்கிறேன். நன்றி.